எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்குள்ள வீடியோவில் ப்ரைமர்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க என்ன ப்ரைமர் யூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணுறது, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் வீடியோக்கு கீழே, ஓகேவா? அதை இருக்க கிளிக் பண்ணி கிரே கலராக மாற்றிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே டேப் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ இதுதான். கொரியன் மேக்கப் லுக்கு செஞ்சுருக்கிறேன். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு மேக்கப் வீடியோஸும் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது, ஓகேவா? நார்மலாக எடுக்கிற இந்த வீடியோஸ் எல்லாம் விட அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைம் ஒதுக்கி பண்ணுறதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம், ஓகேவா? அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரைமர்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமர் மஸ்ட் பையிங் ப்ராடக்ட், ஓகேவா? இல்லை நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆளாக இருந்தால் கூட ப்ரைமர் மட்டுமே யூஸ் பண்ணி காம்பேக்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபேஸ் வந்து நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக சூப்பராக வந்து தெரியும். ப்ரைமர் யூஸ் பண்ணுறதால எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னில் நல்ல ஒரு பேஸாக ப்ரைமர் இருக்குது. ஓப்பன் போர்ஸ் இருக்கிறது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது, அப்புறமா ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷை கொடுக்கறதுக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங்காக நம்மளோட ஸ்கின்ல அப்படியே இருக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷன் கேக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் சொல்கிறது நம்மளோட செகண்ட் ஸ்கின்னு மாதிரி ஸ்கின்னோட ஸ்கின்னை அப்படி சேர்ந்துக்கும். நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த போர்ஸுக்கு உள்ளாடி அந்த ஃபவுண்டேஷன் போயிடும். அது அந்த போர்ஸ் அப்படி குழி குழியாக தெரியும், விசிபிளாக அப்படியே தெரியும். அதே இது நீங்கள் சும்மா டைரெக்டாக மிரரில் உங்களோட ஃபேஸை நார்மலாக பார்க்குற நேரம் கூட உங்களுக்கு அந்த போர்ஸ் விசிபிளாக அவ்வளோவா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போர்ஸை விசிபிளாக காட்டும். ஏன் அப்படின்னா, இந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறது ஒரு செகண்ட் ஸ்கின்னு மாதிரி ஸ்கின்னோட ஸ்கின்னாக போய் ஒட்டிக்கும். அதனால் நம்மளோட ஸ்கின்ல ஒரு பேஸ் லேயராக ப்ரைமர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும். இதனால் ஃபவுண்டேஷன் நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளாடி போகாது, அதாவது போர்ஸுக்கு உள்ளாடி போகாது, பிரேக் அவுட்ஸும் நமக்கு வராது. ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்ல ஸ்கின்னாக இருக்கும், நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரில் என்ன விதமான டைப்ஸ் ஆஃப் ப்ரைமர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பேஸ் ப்ரைமர், வாட்டர் பேஸ் ப்ரைமர், க்ரீம் பேஸ் ப்ரைமர், நெக்ஸ்ட்டு வந்து மினரல் பேஸ் ப்ரைமர். இந்த வகையான ப்ரைமர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் எந்த வகையான ப்ரைமர் எந்த ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆயில் பேஸ்டு ப்ரைமர். இந்த ப்ரைமரை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ரொம்ப ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஸ்கின்னு வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். இந்த ப்ரைமரை நார்மல் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின் உள்ளவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் பேஸ்டு ப்ரைமர். இந்த ப்ரைமரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைமரு ஸ்பெஷலாக பெர்ஃபெக்டாக யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு, ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரைமர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள மினரல் பேஸ்டு ப்ரைமரை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இது சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ரைமர். நெக்ஸ்ட்டு ப்ரைமரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு விதமான டெக்ஸ்சர் வரும். ஒன்று வந்து மேட்டு ஃபினிஷை கொடுக்கும், இன்னொரு டைப் வந்து ஷைனிங் ஃபினிஷை கொடுக்கும். மேட்டு ஃபினிஷை கொடுக்குற ப்ரைமரை ஆயில் ஸ்கின் உள்ளவங்க, காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு மேட்டு ஃபினிஷ் அந்த ப்ரைமர் கொடுக்கும். அதனால அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுற நேரம் ஃபவுண்டேஷன் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், செய்ய நல்ல ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷைனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள ப்ரைமரை ஆயில் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ள ப்ரைமரை யூஸ் பண்ணுறதால உங்களோட ஸ்கின் பார்க்குற நேரம் கொஞ்சம் கூட ஆயிலியாக தெரியும். ஏன்னா இதில் கொஞ்சமாக ஒரு ஷைனிங் பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே அவங்களோட ஸ்கின்னு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைமரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஃபவுண்டேஷன் எல்லாம் கேக்கி ஆகும். அது மட்டும் இல்லை, மேக்கப் மொத்தமே வந்து ஃப்ளாப் ஆகிடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது,
ஓகேவா? அதனால ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ஷைனிங்காக இருக்கிற ப்ரைமர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ விஷயம் வந்து தெரியுது. அப்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ரைமரை நம்ம சூஸ் பண்ணி வாங்கலாம், எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த ப்ரைமரை சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் ஸ்கின் டைப், காம்பினேஷன் ஸ்கின் டைப், அப்புறமா ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்க, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப் உள்ளவங்க மேட்டு ஃபினிஷ் கொடுக்குற ப்ரைமர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரைமரை சொல்லணும் அப்படின்னா கலர் பாரோட ப்ரைமர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டான ப்ரைமர் அது. நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்கின் உள்ளவங்க லாக்மி அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரைமரை தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்கின் டைப் உள்ளவங்க எந்த ப்ரைமர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் ஸ்கின்னுக்கு எல்லாமே சூட் ஆகும். எந்த விதமான மேட்டு ஃபினிஷாக இருந்தாலும் சரி, ஷைனிங்கான ஃபினிஷிங் உள்ள ப்ரைமராக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ப்ரைமரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்கின் உள்ளவங்க. ஓகே, இப்போ வந்து ப்ரைமர் எப்படி சூஸ் பண்ணுறது எப்படி எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம். இனி ப்ரைமரை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸை நல்லபடியாக வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை நல்லபடியாக வாஷ் பண்ணி டவலில் முகத்தை தொடச்சிக்கோங்க. டோனர் சீரம் எல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன்னா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் செய்யணும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுக்கலாம். டைரெக்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமருன்னு சொல்கிறது நான் சொன்ன வெரைட்டி டிஃப்ரெண்ட்டானது எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட அந்த அளவு மணி இல்லை, அந்த ப்ரைமர்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலோவேரா ஜெல் பெஸ்ட்டான ஒரு ப்ரைமர். எல்லா அலோவேரா ஜெல்லும் ப்ரைமருக்கு ஏற்றபடி ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் குட் வைப்ஸோட அலோவேரா ஜெல் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ப்ரைமருக்கு ஏற்ற நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் குட் வைப்ஸோட அலோவேரா ஜெல் எனக்கு கொடுத்துச்சு. வேறு பதாஞ்சலி அலோவேரா ஜெல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ப்ரைமர் அப்ளை பண்ணுற நேரம் ஃபேஸை மொத்தமாக அப்ளை பண்ணலாம். ஐ லிட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐ லிட்லலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதால உங்களோட ஐ ஷேடோ லாங் லாஸ்டிங்காக இருக்கவும் செய்யும். கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகி எதுவுமே போகாது. ஓகேவா? ஃபேஸில் ப்ரைமர் யூஸ் பண்ணுறதால மேக்கப் நிலச்சிருக்கிறது மாதிரி நம்மளோட ஐ ஷேடோவும் நிலச்சிருக்கும். ஐலையும் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ரைமரை பற்றி நான் சொன்ன இந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ப்ரைமருன்னு சொல்கிறது ரொம்ப பேஸான ஒரு மஸ்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட ஸ்கின்னு நல்லா ஒரு ஸ்மூத்தாக நல்லா அழகாக தெரிகிறதுக்காக கூட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே காம்பேக்ட் யூஸ் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.